நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜொல் ஒன்னின் காமெடியில் கலக்குவது எப்படி powered by Venus Electronics. உண்மையிலே நம்ம ஷோ வந்து பயங்கர ரீச். ஏன்னா சண்டே வர்றதுனால பொதுவாக வந்து சண்டேனா தான் நம்ம ஃபேமிலியோட எல்லாமே அவுட்டிங் போவாங்க ஜாலியாக ஃபேமிலியோட குழந்தைங்களோட. ஆனால் நம்ம ஷோ சண்டேல வர்றதுனால இப்போ என்னன்னா எம்ஜிஎம் விஜிபி குயின்ஸ்லாண்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஏரியால இருந்தெல்லாம் விஜய் டிவிக்கு பயங்கரமான ஃபோன். சார் எங்கள் இதில் வந்து கூட்டம் வர மாட்டேங்குது, ஃபேமிலியோட யாரும் வர மாட்டேங்கிறாங்க, கேட்டால் வந்து எல்லாம் 12:30 உங்கள் ஷோ பார்க்குறாங்க, அதனால எங்களுக்கு டோட்டல் டேமேஜ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபோன். அது மாதிரி எப்படின்னா இப்போ நம்ம ஷோ அவ்வளோ ரீச் ஆனதுனால இப்போ வெளியே நான் இங்கே லோக்கல்லாம் நிறைய ஆங்கர் ஷோ போகிறேன். ஓகே. இப்போ அதே மாதிரி உடனே வந்து இப்போ ஆங்கர் ஷோலாம் யாராவது கூப்பிட்றாங்களா? அது கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா விஜய் டிவில வந்த பின்னாடி என்னோட ரீச்சே வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு. அதுதான் விஜய் டிவி. ஏன்னா லாஸ்ட் மந்த் கூட பாத்தீங்கன்னா அமெரிக்கா போயிருந்தேன், சான் பிரான்சிஸ்கோ, நியூயார்க், அப்புறம் யூரோப்ல லண்டன், பாரிஸ். இப்போ நெக்ஸ்ட் வீக் கூட ஸ்விஸ் போறேன். உங்களுக்கு ஏதாவது சாக்லேட் பிளாக் மணி ஏதாவது வேணுமா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உன்னை எவனாவது உள்ளூர்ல கூப்பிட்டானா, ஏன்னா உன் வண்டவாளம் தெரியும், நீ என்ன கிளிப்பின்றது அவங்களுக்கு தெரியும், அதனால இழிச்சாப்ப எவ்வளவு வெளியூர்ல இருக்கான்னு அங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சங்கர், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க ரொம்ப ஆடுறீங்க. யா ஆனா எந்த ஸ்டேஜ்ல வேணும்னாலும் நீங்க ஆடலாம், கோமா ஸ்டேஜ்ல மட்டும் ஆடவே முடியாது. ஓகே நம்ம ஆட்டத்துக்கு போவோமா? போயிடலாம். ஓகே நம்ம ஷோ நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, 3 டீம் வர்றாங்க, பெர்ஃபார்ம் பண்றாங்க, கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இதுல ஜட்ஜஸ் வேற இடையில பஞ்ச் டயலாக் எல்லாம் கொடுத்து நம்மள டிஞ்ச் பண்றாங்க. சோ எப்பவும் போல வழக்கம் போல நம்ம ஜட்ஜஸை கூப்பிடலாமா? Let's welcome our two beautiful judges, கோவை சரளா அக்கா and living set sir. ஹலோ. ஏய் இந்தோனேஷியா மால். மாலா? ஆமா, இவ்வளவு நாளா நான் உங்களை டால் தான் கூப்பிட்டேன், பட் இன்னைக்கு நான் உங்களை மாலாவே பாக்குறேன். மால்ன்ற பேர்ல லோக்கல் பஜார்னு சொல்றீங்க? இல்லக்கா, நம்ம ஊருக்கு பேர், நம்ம ஊர்ல தான் அதுக்கு பேர் பஜார். ஓகே. ஆனா ஃபாரின்ல அதுக்கு பேர் மால். Thank you. இது நியாயம் இல்ல. முதல்ல ஏற்கனவே கூட சொன்னல, என்ன சார் இப்போ நான் போட்டுருக்கேன் புது ட்ரெஸ், என்ன பத்தி ஏதாவது அட்லீஸ்ட் அவருக்கு புகழ்றாங்கல்ல, நீ என்ன புகழலாம்ல சார்? உங்களுக்கு என்ன சார் நாங்க சொல்லணுமா சார்? சொல்லாமலே நீங்க எப்பவுமே ஆல்டீங்க பாருங்க சார், அந்த கருகரு முடியும் உங்களோட இந்த வயசுலயும் இவ்வளவு அழகா இருக்கு. கிரீன் நீங்க பாத்தீங்களா? கலைஞர்களுக்கு பணத்தை விட இந்த கைத்தட்டல் இருக்கு பாத்தீங்களா, உற்சாகம், அதை அப்படி தூக்கி அப்படி நிறுத்தம் பாருங்க. கரெக்ட் சார். காதலனுக்கு பிடித்தது காதலியின் முத்தம், கலைஞருக்கு பிடித்தது கைத்தட்டல் சத்தம். இந்த எபிசோட் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. அதை விட காமெடியில் கலகுவது எப்படி பெட்டர்னு சொல்லிட்டு எல்லாம் சண்டே உட்காந்துடுறாங்களாம். சண்டே அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. வாழ்த்துக்கள் எல்லாம் உங்களை மாதிரி ஆளால தான். இந்தோனேஷியா மால் நீங்க ஏதாவது? நான் என்ன சொல்றதுங்க, அதுதான் ஒரே கலாட்டாவா இருக்கு எல்லா வீட்லயும். அடடா இவங்க சூப்பர், இல்ல அவங்க சூப்பர், அடடா அதை விட அவங்க சூப்பர், அதை விட ஜட்ஜஸ் சூப்பர், அதை விட வந்து இங்க வந்து கம்பேர் பண்ற ரோபோஷாங்க ரொம்ப ஒபிலியா சூப்பர். இல்ல அது மேடம் அதை விட இன்னொரு டீம், நல்ல டீம்ஸ், அருமையான டீம்ஸ், பெஸ்ட் ஆக்டர்ஸ்ங்க எல்லாம் கிடைச்சிருக்காங்க. அவங்களால இது ஒரு பெரிய சக்சஸ், வெரி சக்சஸ். ஆமா, இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். அடிக்கடி நீங்க 2 பேரும் பஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க ஒரு பஞ்ச் எதுவும் பண்ணாங்க சொல்லக்கூடாதா? தாராளமா சொல்லுங்க சார். அப்படியா? ஏங்க நீங்க பஞ்ச் பண்ணா தாங்குமா? தாங்காது. அந்த பஞ்ச் டயலாக் பஞ்ச். டயலாக் பஞ்சா? சரி. பொண்டாட்டிக்கு கொடுத்தா முத்தம், மத்தவங்களுக்கு கொடுத்தா குத்தம். சோ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மரை கூப்பிடலாமா? எஸ், லெட்ஸ் வெல்கம் ஜில்லு ஜங்கு ஜக்கு. ஓகே, இன்னைக்கு என்ன கான்செப்ட்? இன்னைக்கு அர்ச்சனா அக்கா வந்திருக்கீங்க. உண்மையிலே அர்ச்சனா அக்கா பத்தி சொல்லணும்னா நானும் அக்கா எல்லாம் ஒரே டயத்துல ஃபீல்டில் என்ட்ரி ஆனா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, ஒரே டைம்ல என்ட்ரி ஆனா நுழைய முடியாது நீங்க 2 பேரும். எப்படி திவா? ஓகே, எப்பயாவது ஒரு டயத்துல இந்த மாதிரி அடிச்சிடுறேன். ஆனா பெர்ஃபார்ம். ஓகே, थैंक यू. எப்படி மேடம் இருந்து எங்க பெர்ஃபார்மன்ஸ்? ஆமா, உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஓகே, இன்னைக்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு என்ன படம்? இன்னைக்கு நீங்க தான் சொன்னீங்களே ஜில் ஜங் ஜக்குனாலே தனி கிக்கு நீங்களே. ஆமா, நாங்க தண்ணி கிக்கு அப்படின்னு ஒரு மேட்டர் வரும். சோ அந்த கிக்ல எங்களுக்கு எந்த அளவுக்கு போதை ஏறுது அப்படின்னு நாங்க பார்க்க போறோம். ஆமா, ரெடியா? பார்க்கலாமா? சிவா மனசு சக்தி. அதான்
நீங்க என்ன பாட்டு பாடுறீங்களா இல்ல ரைம் சொல்றீங்களா? நிலா நிலா ஓடி வா கோட்ட சரக்கு கொஞ்சம் வா சிக்கன் 65 வெயிட் 2 பெக்கு ஊத்து ஒரு பெக்கு எங்களுக்கு இன்னொரு பெக்கு சத்யாஜிக்கு. ஓகே, இதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னு பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் டைய கழுத்து கீழே தான் கட்டுவானுங்க. இவன் என்னடா தலைக்கு மேல கட்டியிருக்கான்? ஒருவேளை தலை ஃபேனா இருப்பானோ? ஏய் லூசு, தலைக்கு மேல தான்டா ஃபேன் இருக்கும். இவன் தான்டா ஒரிஜினல் குடிக்காரன். வாடா நம்ம குடிப்போம். டேய் எல்லாரும் கவனிங்கடா. எத்தனை பேரடா கவனிக்கிறது? இப்போதான்டா ஒருத்தனுக்கு 10 ரூபா கொடுத்தேன். புது வெயிட்ரா, வெயிட் பண்றா. டேய் குடிகாரன் நாய. ஆமா, நான் குடியார் நாய், இவன் பங்களா நாய். மச்சான் இவன் ரொம்ப பேசுறான்டா. மச்சி அவன் குச்சிருக்கான் மச்சி. நீ சொல்றதுனால இவனை அடிக்காம விடுறான். அவன் அச்சி உன் மண்டியை வச்சிட்டானா? நண்பேண்டா. அப்புறம் யாரு மச்சி எனக்கு சரக்கு வாங்கி தருவா? அதானே பார்த்தேன். மிஸ்டர் குடியாரர் உங்ககிட்ட இருந்து அடி வாங்காம காப்பாத்தினானே இவன் தான் என் ஃப்ரெண்டு. கிளாட் டு மீட் யூ. அப்படியா? ஒரு குவார்டர் சொல்ல. குவார்டர் என்ன பாஸ், ஆஃபே சொல்றேன். அப்ப சொல்றா. சொல்லிட்டு வா. சொல்றா. ஆஃப். மச்சான் இவன் ஓவரா போறான்டா. இவன் கிட்ட பேசணும்னா சரக்க போட்டு தான்டா பேசணும். ஆமா மச்சி, சரக்கு சொல்லு, நீ தான் ஸ்பான்சர். ஆமா, இவர் பெரிய கிரிக்கெட் பிளேயரு, நான் இவருக்கு ஸ்பான்சர் பண்றேன். நான் சரக்கு வேணா நேரா கேட்க வேண்டியதான்டா. மச்சி நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட, நானே வாங்கிக்கிறேன். டேய் உட்கார்றா. போன வாரம் ஒரு பீர் வாங்கி கொடுத்ததுக்கு என் அம்மா பார் வாங்கி கொடுத்த மாதிரி ஓவரா பண்ண, நானே வாங்கிக்கிறேன். மச்சி இல்ல மச்சி, நானே வாங்கிக்கிறேன். நானே வாங்கிக்கிறேன்டா. டேய் சண்டை போடாதீங்க. இன்னொரு ஆஃப் சொல்லவா? சொல்றா. ஆஃப். டேய் மச்சான் இவன் ரொம்ப ஓவரா போறான்டா. மச்சி முதல்ல சரக்கு அடிக்கிறோம், அந்த போதிலே அவன் அடிக்கிறோம். கரெக்டா மச்சான், வெயிட்டர் வர சொல்லு. டேய் இந்திக்காரா வாடா. டேய் அவன் இந்திக்காரன்லடா, இந்தியாக்காரன். மரியாதையா கூப்பிடணும். டேய் வாடா. டேய் இங்க வாடா. சொல்லுங்க சார். சார் கூப்பிட்டாருன்னு கேள்றான். மச்சான் தலை எழுத்து. டேய் ஆமா, என்னடா அது சட்டையில ஒரே அண்ணாச்சி பழமா போட்டிருக்க? இது எங்க அண்ணாச்சி சட்டை. ஆமா, இவர் பெரிய பலகாரக்கார ஓனரு. சொல்றத மட்டும் கேளுடா. 2 பீரு, 2 கிளாஸ், ஒரு ஆஃப் ஆயில், மேல சால்ட் போட்டு பெப்பர் தூக்கலா போடுறா. டேய் மச்சான் இவன் ரொம்ப பண்றான்டா. டேய் சீக்கிரம் எடுத்துட்டு வாடா, இவன் தொல்லை தாங்க முடியல. டேய் அப்படியே ரேடியோல ஒரு பாட்டை போட்டு போடா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். இந்த டேய் நீ கண்ணு குட்டி இல்லடா, பன்னி குட்டி. சாரி சார், தெரியாம சொல்லிட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். நீ யானை குட்டிடா, போடா. டேய் Hi, hello and welcome to Ladies Choice நிகழ்ச்சி. நான் உங்களுடைய ஆர்ஜே சக்தி பேசுறேன். இது 99.3 சந்திரன் FM. இது செம ஹாட் மாமா. இது செம வீர் மாமா. மச்சி ஆர்ஜே சக்தி பேசுறாங்கடா. நான் மட்டும் நான் ஆர்ஜே சித்தி பேசுறாங்கடா சொன்னேன். மச்சி ஃபோன் போடு, ஃபோன் போடு. போடுறா, சீக்கிரம் கலாய்க்கலாம். Well, நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில நீங்க எங்களுக்கு கால் பண்ணி உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம், உங்களுடைய நேசம் எல்லாமே ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ண முடியாது, நீ வேணா ஃபேரா ஃபுல் வாங்கிக்கோ. ஹலோ சக்தி மேடமா? ஆமாங்க, நான் தான் உங்களுடைய ஆர்ஜே சக்தி பேசுறேன். அதுக்கு ஏமா இவ்வளவு கத்தி பேசுற? நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. இல்லம்மா நான் சீரியஸா தான் பேசுறேன். நீ ஏன் இவ்வளவு கத்தி பேசுற? டேய் என்னடா அது? ஹலோ, உங்க லைன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. ஆமா மேடம், ஆஃப் ஆயில் கேட்டா ஆம்லெட் கொடுத்துட்டு போறான். ஐயோ, நான் கேக்குறது உங்க லைன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் ஓனர், லைன்ல ஏதோ ப்ராப்ளமா? இந்த தம்பியை வேற லைனுக்கு போறான். கரெக்டா சொன்னீங்க பாஸ். சார் ஏன் கிட்ட பேசுங்க. பேசுறா. ஓகே, உங்களுடைய ஃபேமிலில எத்தனை பேர் இருக்காங்க? தம்பி 6 பேரு. 6 பேரா? வாவ், யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க. கிங் ஃபிஷர், மார்கோ போலோ, எவரெஸ்ட், கல்யாணி. 4 பேர் தான் சொல்லிருக்கீங்க. ஆனா கல்யாணின்னு ஒரு அழகான பேரை சொல்லிருக்கீங்க. அங்க கல்யாணி இருக்காங்க. இது லேடிஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி. அவங்களே கூப்பிடுங்க, அவங்க கிட்ட பேசலாம். கல்யாணி மங்களகரமான பேர். ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் சைடு கார்னர் போனார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கட்டிங் முடிச்சிட்டு அடுத்த கட்டிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஓ, பார்பரா? ஏய் மச்சான், நாம பார்ல இருக்குன்றதை எவனா கண்டுபிடிச்சான். கேமரா வச்சிருக்கானு பாருறான். ஏய் எவன்டா இங்க கேமரா வச்சிருக்கிறது? ஏய் யாரா அது கேமரா வச்சிருக்கிறது? அவர் புருஷனுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஹலோ சார், சொல்லுங்க, நீங்க ஒரு கட்டிங்க்கு எவ்வளவு வாங்குவீங்க? அது ஓனர் தான்மா கேக்கணும். ஓனர் கிட்ட கேட்கணும். அப்பனா நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யற உழைப்பாளிகள். வெரி குட் வெரி குட். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா?
நாங்க எங்க கேட்டோம், நீங்களே தானே போட்டிருக்கீங்க. நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான போட்டி செக்மெண்ட் இருக்கு. வாங்க. போட்டி வேணாம், ஈர்ல சொல்ல. அச்சச்சோ, நம்மளுடைய போட்டி செக்மெண்ட்ல கேட்க போற கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 5000 தருவோம். மச்சி போட்டி 5000. சூப்பர் மச்சி. அச்சச்சோ, நீங்க நினைக்கிற மாதிரி 5000 பீர் கிடையாதுமா, 5000 மணி. என்னது 5000 மணியா? இந்த 5000 மணியை நம்ம எப்போ கோத்து மாலை விக்கிறது மச்சான்? ஐயோ, அந்த மணி இல்லப்பா. அப்ப சிவமணியா இல்ல போண்டாமணியா இல்ல கவுண்டமணியா? மச்சான் கவுண்டமணி வேணாம், அவர் நம்மளையே கலாச்சிருவாரு. சரி, என்ன கேள்வி கேக்குறீங்களோ கேளுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப டிஃபிகல்ட்டான क्वेश्चन. பெண்களை வச்சு படம் எடுத்த டைரக்டர் யாரு? டேய், சொத்தை வச்சு எடுத்தீங்க, வீட்டை வச்சு எடுத்தீங்க, இப்ப பொம்பளை வச்சு எடுக்க ஆரம்பிச்சீங்களாடா? நான் கேட்டது டைரக்டர் யாரு? அவரா? விசு மேடம். விசு கோதாவரி. வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடை கீழடி, இந்த பக்கம் ஒரு கோட்டர் வை, அந்த பக்கம் ஒரு ஃபுல் வை. ஹலோ, பதில்லாம் கரெக்டா தான் சொல்றீங்க. விசுன்றது சரியான பதில். விசுவோடைய 100வது படம் எது? மச்சான் நான் சொல்றேன், விசுவோட 100வது படம் விஸ்வரூபா. அதுல விசு ஒரு தீவிரவாதி. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு கோடை கீழடி. இந்த தீவிரவாதி இங்க வரக்கூடாது, இந்த தீவிரவாதி அங்க கூடாது. அடி பண்றா நாயா. மச்சான் ஹலோ, இது என்ன வம்பு? ஓ, சிம்புவா கேக்குறீங்களா? அவர் விரல ஆட்டுறவர்ல, விரல விட்டு ஆட்டுறவரு. எல்லாரும் அங்க குடிச்சிருக்கீங்களா? ஐயோ சாரி மேடம், கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாசனை வருது போயிருக்கு. வெரி குட், நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க மேடம். உங்களுக்கு ஒரு 5000 அனுப்புறேன். டேய் மேடம்க்கு ஒரு 5000 கொடுறேன். மச்சான் இது செம ஆட்றா மாமா. டேய் நீ ரொம்ப ஆட்ற மாமா, போடா. ஆடுவா போடா. ஆட தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு. ஏய் யானை குட்டி. அப்படி கேமரா பார்த்து சொல்லிட்டு போடா நாயே. போடா போடா போடா. ஏய் மச்சான், இன்னைக்கு சரக்கு அடிச்சது போதா, வா நம்ம கிளம்பலாம். பஸ் 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 தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னடா நீங்க ஆஃப் சாப்பிடாம போறீங்க. பாத்தியாடா, ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ப்ளீஸ் சாப்பிட்டு, ஐ ஆர்டர் நவ, யூ ப்ளீஸ் சாப்பிட்டு. ஓ நீ ஆர்டர் பண்றேன்னு சொல்றியா? பாத்தியாடா, இவன் தான்டா உண்மையான நண்பன். ஆர்டர் பண்றா. ஆஃப். மச்சான் இவன் சொல்ல தாங்க முடியலடா. போடா. ஓவா சங்கர் முடிஞ்சிச்சு. இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது. சொல்லுங்க ரோபோசங்கர். காருக்கு வேணும் 4 டயர். இவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்து சிரிச்சு சிரிச்சு வலிக்குதியா வயிறு. நம்ம நிகழ்ச்சினாலே ஒரே ஃபயர். எப்படி இருந்துச்சு சார் உங்க பெர்ஃபார்மன்ஸ்? நம்ம ஜெயச்சந்திரன் அவர் அருமையா அற்புதமா நடிக்கிறார் இல்ல? அவர் ப்ரொஃபஷனல் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்லா இருந்தது. அவர் ஜீவா கேரக்டர், அவர் நம்ம திவாகர்ல ரொம்ப நல்லா இருந்தது. என்டர்டெய்னிங்கா இருந்தது, நல்லா இருந்தது. அர்ச்சனா மேடம் ரொம்ப நல்லா பண்ணீங்க, நீங்க ரொம்ப லைவா இருந்தது. டோட்டலா இந்த சீனை வந்து லீட் பண்ணி கொண்டு போனது திவாகர். ஏன்னா திவாகர் நான் ஸ்டாப்பா வந்து எங்கேயுமே டைமிங் மிஸ் இல்லாமல் அப்படியே பேலன்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக சீன் ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனீங்க. அண்டு ஜார்ஜ் சொல்லவே வேணாம், எப்பவும் போல் வந்துட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு ஷார்ட் பண்ணினா கூட, ஒரு 2 ஷார்ட் டைலாக் பேசினா கூட அந்த இடத்துல உங்களால் முடிஞ்ச பஞ்ச் போட்டு அழகாக அந்த லாஸ்ட்டாக வரும்போது என்ன ஒரு பாட்டு பாடிட்டு போனீங்க. அந்த இடத்துல அந்த பஞ்சுக்காக ஒரு லிட்டில் பிட் வெயிட்டிங் வேறு, சொன்ன உடனே அப்படியே போயிட்டீங்க. அதை பேலன்ஸ் பண்ணி அழகாக கொண்டு போனீங்க சீனை. அதுக்கப்புறம் ஜெயச்சந்திரன் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? நீங்க பண்ணினது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன், ரொம்ப பிடிச்சது. அப்படி சொன்னீங்கன்னா ஒருவேளை போதையில சொன்னீங்களோ நான் நினைச்சேன். ஸோ உங்களுக்கு அப்புறம் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது ஜோல் ஒன்னின் காமெடியில் கலக்குவது எப்படி? பவர்ட் பை வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஜோல் ஒன்னின் காமெடியில் கலக்குவது எப்படி? பவர்ட் பை வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ நம்ம கூப்பிட போறோம் காமெடியில இவங்க தான் கிங். அப்ப கூப்பிடுறா ஜலபுல ஜங்கு. நீங்க இப்போ என்ன படம் நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க? புத்தமராசா. ஓகே, அந்த காமெடி பாப்போம். அதாவது தம்பி, ரொம்ப நாளா கடன் வசூலாளன்னு வச்சுக்கோ. காலையில ஒரு நரிமணத்துல முடிச்சு போய் கேட்டு பாரு, வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து சேர்ந்துடும்.
டேய் நரி கடை முதலாளி வந்திருக்க எழுந்திரிப்பா. தூக்கத்தை கெடுக்கிறீங்களே. ராஜா ஒரே ஒரு தடவை கண்ணை முடிச்சு என்ன பாரு. போதும்மா. அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. பத்திக்குமா நரி ஊழ விட்டுச்சு. சக்சஸ். ராமசாமி படுத்து வைடா. ஆல் தி பெஸ்ட். அதுக்கு முன்னாடி செவுத்துல பாடுறா பல்லி, காமெடியில நாங்க தான் கில்லி. பெயிண்ட்ல கலக்குறாங்க தின்னரு, காமெடியில கலக்குனா தான்டா அவன் வின்னரு. இந்த வடக்குப்பட்டி ராமசாமி ஆள் இருக்கானே அவன் எப்படி? அவனா? அவன் ஆள் 25 வயசுல சும்மா சூப்பரா இருந்தா தம்பி. இப்ப பல்லுகள்லாம் கொட்டி போயிட்டு ரொம்ப கேவலமா கிட்டத்தட்ட உன்னமா இருக்க தம்பி. பஞ்சு முட்டாய் தலையா, நான் என்ன ஆணவன் போட்டிக்கு ஆளடா எடுக்கிறேன்? டேய், நான் கேட்டது வடக்குப்பட்டி ராமசாமியோட குணாதிசயம். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ரொம்ப நல்லவனாச்சே. எது கேக்குற? கோயம்புத்தூர்ல 10 ஏக்கர்ல நிலம் எழுதி வைக்கலாம் தான் கேக்குற மாதிரி கேள்வி. பெருசு, இன்னைக்கு சாயங்காலம் அவன் பொண்ணை தான் பார்க்க போறேன். அவன் பொண்ணிய பார்க்க போற? என்ன உன் பொண்ணியா பார்க்க போறேன்? அதுக்கு அவன் பொண்ணே நல்லா இருக்கும். பெருசு, அதாவது நமக்கும் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல. ஊருக்குள்ள வேலை வெட்டி இல்லாத கண்ட நாயெல்லாம் கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி பாத்துட்டானுங்க. தம்பி யார சொல்றீங்க? உங்களை சொல்லுவேனா பெருசு? நான் சொன்னது வேலை வெட்டி இல்லாத நாயங்கள. அதனால இவன் பொண்ணதான் பார்க்க போறேன். இந்த பொண்ணு ஒத்துக்கலன்னு வச்சுக்க, இனிமே பொண்ணு பாக்குற ஐடியா விட்டுலான்னு இருக்கு பெருசு. இதுதான் தம்பி உங்களுக்கு நல்ல முடிவு. நான் ஒண்ணு சொல்லவா? ரொம்ப நல்லா கல்யாணம் ஆவனா, ஊருக்குள்ள ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாத ஒரு அழகான கன்னி பொண்ணை சிரிக்க சொல்லிட்டு அத பாத்துட்டு போங்க தம்பி. அப்புறம் பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி யோகம் கிடைக்கணும். டேய், ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல, அது எப்படிடா கன்னி பொண்ணாவும்? அது கிளவிடா. அதுதான் தம்பி உங்க மூஞ்சிக்கு கரெக்டா இருக்கா. டேய் பெருசு, நீ என்கிட்ட வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். குடுப்பா குடு. இந்த மாசம் வாடகை கூட கட்டல. ஏதாச்சும் குடுப்பா. குடுக்குற வாங்கிக்க. பெருசு, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா நம்ம ஊர்ல என்ன சமீரா ரெட்டியும் சில்பா செட்டியுமா இருக்காங்க? செட்டி மாதிரி இதுக்கு வாழ பேர் இதுக்கு. ஏய் பெருசு, ஒண்ணல தம்பி. ஆனா எல்லாம் வத்தலும் தொத்தலும் வெந்ததும் வேகாதமா இருக்கு பெருசு. இதுல எங்க இருந்து போய் நான் அழகான பொண்ணை கண்டுபிடிக்கிறது? நீ ஏன்பா தேடி போற? உங்க கூட சுத்தாம் பாத்தியா அழகேசன் ஒருத்தன். அவன் தங்கச்சியை பாத்திருக்கியா? பெருசு, அவன் ஒரு காட்டு பண்ணி, அவன் தங்கச்சி ஒரு வீட்டு பண்ணி, இந்த 2 பண்ணியை சேர்ந்து நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. அத பத்தி ஏன் பேசிக்கிட்டு இருக்க? அது இல்லப்பா, அவளை சிரிக்க சொல்லிட்டு அத நீ பாத்துட்டு போ. அப்புறம் பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு கிடைக்கணும். பெருசு, பொண்ணு சிரிச்சு ஏதோ நீ சொல்ற, இதுல ஏதாவது மிஸ் ஆச்சு, எனக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, உனக்கு கருமாதி கண்டிப்பா நடக்கும். அட கல்யாண ரேட்டு குடிச்சிட்டு வா. போ. என்ன நின்னுட்டு இருக்க மச போ தம்பி. போ, நல்லா போயிட்டு வா தம்பி. நான் நின்னுட்டு இருக்கேன். ஏ குருவி, சிட்டு குருவி, அழகேசா ராஜா வெளியே வாமா. அடடே அண்ணே, நீங்களானே? ஏண்டா உன் வீட்டுக்கு என்ன பிரதமரா வருவாரு? நான் தான். வாசல்ல என்ன நிக்கிறீங்க? கோலம் போடலாம் தான். டேய், வாசல்ல நிக்காம கீழே படுத்தாடா தூங்குவாங்க. இல்லனே, வந்த விஷயத்த சொல்லுங்கனே. அது வேற ஒண்ணும் இல்லடா. வேற ஒண்ணும் இல்லையா? அப்புறம் என்ன காலையில வீட்டு வாசல்ல வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்குனே, நீங்க போங்க. டேய், ஏன்டா என்னமோ பிச்சைக்காரனை துரத்துற மாதிரி துரத்துற? நான் சொல்ல வந்ததை கேளுடா. சரி சொல்லுங்கண்ணே. அழகேசா, எனக்கும் ஊருக்குள்ள ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல. ஒரு பண்ணி என்ன சொல்லிச்சுன்னா, ஊருக்குள்ள ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்க ஒரு கன்னி பொண்ணை, அழகான கன்னி பொண்ணை பார்த்துட்டு போனா கல்யாணம் ஆகும்னு சொல்லிச்சு. அதனாலதான் உங்க வீட்டுக்கு வந்தேன். உன் தங்கச்சிய ரொம்ப ஆசைப்படாத, உன் தங்கச்சியை வர சொல்லி அவளை சிரிக்க சொல்லி நான் பார்த்துட்டு போனோம். அண்ணே இப்ப கூப்பிடுறேனே. அழகுரோசா, கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு. கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு. பேசி பேசி ராசியானதே, மாம பேர சொல்லி சொல்லி ஆளானதே, ரொம்ப நாளானதே. வெக்கப்படாதீங்கண்ணே. வெக்கமா இருக்குடா. ஐயோ அண்ணே, அழகு ரோசாவை பாருங்கண்ணே. ஐயோ, ஒளியிலே தெரிவது. டேய், யாரா இது? அழகு ரோசானே. ஆத்த கண்ணா, அழிவு போன வாழத்தார் மாதிரி இவளா அழகு ரோசா? எங்க அண்ணனை அடிக்காதீங்க. டேய், என் தங்கச்சி அடிக்காதீங்க. 2 பேரும் சேர்ந்து நடிக்காதீங்க. பெரிய பாசபல சிவாஜி கணேசன், சாவித்ரி நடிக்கிறீங்களோ? டேய், இவளை சிரிக்க சொல்லு, நான் பார்த்துட்டு போனோம். அழகு ரோசா, என்னடா?
அண்ணன் பொண்ணு பார்க்க போறாரு இல்லையா, அவருக்காக ஒரே ஒரு தடவை சிரிக்க கூடாதா? அழகு ரோசா, அப்படி இல்லம்மா, அண்ணன் பர்ஃபார்மன்ஸ் பண்ற, அப்சர்வ் பண்ணிக்கிறியா? அப்படி பண்றியாமா? அழகு ரோசா, அப்படி இல்லம்மா. பெரிய அவதார் பார்ட் 2 எடுக்கிறாரு, டைரக்டர் சொல்லி தராரு. டேய் நாயே, அவ சிரிச்சாலே கொடூரமா தான் இருக்கு, சிரிக்க சொல்றா இன்னொரு தடவை. ஐயோ அழகேசன் தங்கச்சி சிரிச்சிட்டா, கல்யாண மண்டபத்தை புக் பண்ணிக்கடா. குருவி ஜோடி எங்க கூட்டி இருக்கடா என்னடா? யாரா 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 இவன்? யாரு? அவன் மச்சான். மச்சான் பேரு மதுரை. உன் பேரு நான் குதிரையா? ஓ, அவன் அடிக்காம விட மாட்டியா? எதுக்குடா, என்ன பிரச்சனை சொல்லுங்கடா. ஓ, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணிட்டோன்னு சொன்னான். ஓகே, நல்ல ஒப்பந்தம். சொன்னா மாரி என் தங்கச்சி அவனை கட்டி கொடுத்துட்டேன். அவன் தங்கச்சி எனக்கு தர மாட்டாயா? அட பாவிங்க, அதுக்காண்ட அடிச்சுக்கிறீங்க. ஓ கல்யா, அவன் அடிக்காம விட மாட்டியா? வேணாம்டா, சொல்ல கேளுங்க. ஜென்னியடா. ஐயோ அம்மா அம்மா அம்மா, ஐயோ அம்மா அம்மா. என்ன தர்மடி உழுது? எனக்கு பொண்ணு கிடைச்சிரா. சக்சஸ். நல்ல சாங். சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. டேய் ஏண்டா உங்க பெரியம்மா கூட்டி எங்கடா போற? பெரியம்மா இல்லண்ணே, நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணுண்ணே. ஏண்டா நாயே, ஸ்கூல் படிக்கிற வயசுல உனக்கு கல்யாணம் கல்யாணம்? ஒரு ஊரே சேர்ந்து எங்களுக்கு பிரிக்குதுண்ணே. ஒரு ஊரே சேர்ந்து எங்களுக்கு பிரிக்குதுண்ணே. ஏண்டா உங்களை பிரிக்க இப்படி எடுத்தா பிரிய மாட்டீங்களா? ஊரே சேர்ந்து உங்களை பிரிக்கணுமா? இருந்தாலும் ஹெல்ப் பண்ணி கேட்டீங்க. நீ இந்த பக்கம் போ. ஓகேண்ணே. நீ அந்த பக்கம் போ. போடி போடா. அண்ணே, எனக்கு குழந்தை பிறந்தா உங்க பேர் தானே வைப்பேன். டேய், நீ கல்யாணம் பண்ணிட்டு என் பேர் ஏன்டா வைக்கிற? உங்க அப்பா பேரை வயல், உங்க தாத்தா பேரை வைடா. போடா 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 நாயே போடா. நல்ல வேலை, ஒரு நல்ல காரியம் பண்ணோம். இதுக்கெல்லாம் காரணம் குடும்ப குத்து விளக்கு அமுச்சு வச்சுட்டு. என்ன என்னையா சொல்லுங்கயா? எங்க குடும்ப குத்து விளக்க நீ தானே அமுச்சு வச்ச. டேய், அது குத்து விளக்கடா, குண்டு விளக்கடா. அடிங்கடா அவனை. உருட்டி கட்டடா, உண்மை அடிக்கிறான்டா. டேய் டேய் வலிக்குதுடா. டேய் உண்மை அடிக்கிறீங்கடா. டேய் என்ன ரத்த காவலாம் வாங்குது? எனக்கு பொண்ணு கிடைச்சிரா. கன்ஃபார்மா சக்சஸ். மாப்ள 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 மாப்ள. யோ ராமசாமி, ஏயா இப்படி ஓடி வரா? சாரி மாப்ள. மாப்ள என் பொண்ணு. உன் பொண்ணு? மாப்ள என் பொண்ணு. மாப்ள என்ன எனக்காக வெயிட் பண்றா? வெயிட் பண்ண சொல்றா. தோ வரேன். மாப்ள என் பொண்ணு. அதான் சொல்றேன், வெயிட் பண்ண சொல்றா. மாப்ள என் பொண்ணு ஓடி போயிட்டா. மாப்ள என்னது ஓடி போயிட்டாளா? என்ன மாப்ள என் பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொல்ற, சிரிக்கிறீங்க? டேய், நான் அழுவுறேன்டா. நான் எங்கடா சிரிக்கிறேன்? என் பொண்ணு ஓடி போனதுக்கு நீங்க ஏங்க அழுவுறீங்க? ஏன்டா, நான் தான்டா கல்யாணம் பண்ணிக்க வந்தேன். அதனாலதான் ஓடி போயிட்டா போல இருக்கு. டேய், சத்தியமா சொல்லி இது காமெடியா? ஆமா மாப்ள, காமெடி தான். டேய், வெறுப்பேத்தாதடா. எந்த பக்கடா ஓடி போனா? சோத்து கை பக்கமா ஓடி போனா மாப்ள. ஏன் குழம்பு கை பக்கமா ஓடி போலியா? சத்தியமா இது காமெடியா மாப்ள? காமெடி தான்டா, காமெடி தான்டா. டேய், அந்த கண்ணு கூசுற கலர்ல ஓடுனால அவளா? ஆமா மாப்ள. அட பாவி, இப்பதான்டா நான் அனுப்பி வச்ச சண்டை போட்டு. ஐயோ, நான் வீட்ல கொண்ட போட்டு அனுப்பிச்சு வச்சேன், நீங்க சண்டை போட்டு அனுப்பிச்சீங்க மாப்ள. இந்த நேரத்துல உனக்கு ரைமிங் தேவையாடா? ரைமிங் தேவையாடா? ஐயோ ஐயோ, ஓடி போயிட்டாலே. யோ, இருந்தாலும் ஒரு பொண்ணு ஓடி போயிட்டா நீ ரொம்ப மானஸ்தையா. நான் அதுக்காக அலுவல தம்பி. ஓடி போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா பஸ்ஸுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன் தம்பி. நாயே நாயே, உன் பொண்ணை பார்க்க வந்து எனக்கு தாண்டா பஸ்ஸுக்கு செலவாச்சு. அந்த காசு கூறா. பேங்க்ல காசு இருக்குது. என்னது பேங்க்ல காசு இருக்குதா? வாடா பேங்க்குக்கு போலாம். ஐயோ, பாஸ்புக் வீட்ல இருக்குது. அப்ப வாடா வீட்டுக்கு போலாம். வீடு போட்டு இருக்குது. அப்ப வாடா பூட்டி இருந்த வீட்டுக்கு போலாம். ஐயோ, சாவியா பொண்டாட்டிட்டே இருக்குது. வாடா உன் பொண்டாட்டி கிட்ட போலாம். ஐயோ, ஏன் பொண்ணு ஓடி போனத முடிவு மாத்திக்கிட்டீங்களே மாப்ள? டேய், நான் சாவி வாங்க போலாம்னு சொன்னேன்டா. ஐயோ, டேய், என் காசு குடுறா. என் காசு குடுறா. என்
தம்பி எங்க போறீங்க? டேய் கல்யாண கலை கட்டுது முகத்துல அப்படியே. கல்யாண கலை கட்டுதா? டேய் நாயே, சொன்னதை கேட்டு போய் ராமசாமியோட பொண்ணு ஓடி போயிட்டாடா. ஓடி போயிட்டாளா? ஆமாடா, ஓடி போயிட்டா தான் தம்பி நான் சொன்னேன். ஏன்டா கொப்பரதாங்க தலையா? எல்லாம் உன்னால வந்ததுடா. போடா போடா போடா. ஓகே, ரொம்ப சூப்பரா எல்லாருடைய கோஆர்டினேஷனும் ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணீங்க சார். வானொலினா பண்பல, மெரினானா கடலல, நம்ம நிகழ்ச்சியில இதாண்டா சிரிப்பல. ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்தது, ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. ஒரு சொல்லப்போனா ஒரு மூவி பார்க்குற மாதிரி இருந்தது. சூப்பரா இருக்கு. என்ன டைமிங், ரொம்ப அழகா பண்ணீங்க. தீபன் ஹிலேரியஸ், சூப்பர். அதே மாதிரி பழனி சின்ன வேஷமா இருந்தாலும் கூட அதை வந்து ரசிச்சு அழகா பண்ணீங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க. அமுதவாணன் அவரு சொல்லவே வேணாம், எல்லா கெட்டப்ஸும் நீங்களும் அதே மாதிரி தான். எந்த கெட்டப் கொடுத்தாலும் அது தகுந்த மாதிரி மாறுறது. ஆர்டிஸ்ட்னா அதுதான். உடுமலை ரவி அவரும் வந்து அவருடைய போர்ஷன், ஏன்னா அவருக்கு சின்ன போர்ஷன் தான் இருந்தாலும் அந்த இதுக்கு நீட்டாக பண்ணீங்க. எங்கேயுமே வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் கூட கிடையாது, அவ்வளோ அழகாக பண்ணீங்க. ஸோ தீபன் சலாம், சூப்பர். அடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது ஜொல்வனின் காமெடியில் கலக்குவது எப்படி? Powered by Venus Electronics. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஜொல்வனின் காமெடியில் கலக்குவது எப்படி? Powered by Venus Electronics. சரி, ஓகே, அடுத்த பெர்ஃபார்மரை கூப்பிடலாமா? கண்டிப்பா கூப்பிடலாம். அடுத்து யாரு? அவங்களுக்கு என்ன பேரு? சரளா அக்கா கண்ணுல மையி. அப்ப கூப்பிடுறா, சொய். ஓகே, இன்னைக்கு என்ன கான்செப்ட்? என்ன கேட்டீங்க? வடை கேட்டேன். இதோ ஒரு நிமிஷம். ஏப்பா, நம்ம கடையில வடையே போடலையே, எங்க இருந்து எடுத்து வந்த? நேத்து எலிப்புரிக்குள்ள ஒரு வடைய வச்சேன், அதான் இது. அப்ப எலிக்கு அது மோந்து பத்தோனே செத்துச்சு. சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தமிழ் சுவைக்கு முதல் எழுத்து அகரம். நகைச்சுவைக்கு நாம தான்டா சிகரம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். இதுவரையில் கலிபோர்னியாவின் பீட்சாவிற்கும் பேங்காக்கின் பர்கருக்காக பேயாய் திரியும் இளைஞர்களை திருத்துவதற்காக நான் கண்டெடுத்த உணவகம்தான் இந்த பாரம்பரிய உணவகம். கிராமத்து சுவைதான் இதன் மையம். ஏண்டா பெருச்சாலி, எவ்வளவு பெரிய ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் எதுக்குடா என்ன டிஸ்டர்ப் பண்ண? அது வேற ஒன்றும் இல்லை முதலாளி, என் மச்சானுக்கு வேலை விஷயமா பேசியிருந்தேன், அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லியே. ஏண்டா உனக்கு சோறு போட்டு என்னால் மாற முடியல, இதில் உன் மச்சான் வரையா? வர சொல்கிறான் அவனை. ஹலோ மச்சான், எங்கே இருக்க? உடனே உள்ளவா. வணக்கம், யார் பாணி? அப்படியே மச்சான் சார். ஓகே, தேங்க்யூ சார். உன்னோட ஃபைல்ஸை காட்டு. ஒரு நிமிஷம் சார். ஏய், என்னடா பண்ணுற? வெளியில் கொஞ்சம் மழை, சரியான மழை சார். ஓகே, அதை காட்டு. ஏய், என்னடா ஃபைல்ஸ்ன்ற உள்ள பேப்பர்லாம் ஒரே கம்மியாக இருக்கு, ஒன்றுமே புரியலைடா. நேராக வச்சு பாரு சார். டேய், என்ன படிச்சிருக்கா? ஒரு இலவும் புரியல, புடுறா. நீ ரொம்ப திமிரு பிடிச்சிருக்க. நீ அப்படியே நின்றுட்டே பேசு. இல்லை சார், என்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் பாருங்க. என் ஹோட்டல் கறி குழம்பு சாப்பிட்ருக்கியா? இல்லைங்க. 4 நாள் ஆனால் நெஞ்சு மேலேயே இருக்குண்டா. தினம் சொல்லுண்டா என் கறி குழம்பை. ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்கியா நீ? சார், நான் கம்ப்யூட்டரில் நிறைய படிச்சிருக்கேன் சார். மெயினாக ஆரக்கல்லை பற்றி நிறைய விஷயம் தெரியும் சார் எனக்கு. டேய், ஆரக்கல்லை பற்றி தெரியணுங்க அவசியம் இல்லைடா. அங்கே இருக்க தோசைக்கல்லை பற்றி தெரியுமா உனக்கு? ஆனா ஆமாண்டா, தோசைக்கல்லை தெரிஞ்சு ஆனால் சார் பண்ண போகிறேன். டேய், ஹோட்டலில் வேலை செய்யணும்னா அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், புரியுதா? என்ன படிச்சிருக்கேன் சார்? நான் ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் 4 வருஷம் ஒர்க் பண்ணுவேன் சார். நீ சாப்பிட்டு வர்றவனுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து சாப்பிட வர்றவனுக்காக ஒர்க் பண்ணுற இடம், புரியுதா? ஹோட்டல். அதுக்காக உனக்கு என்னென்னலாம் தெரியும் அது சொல்லு. சார், அவ்வளோதான் சார். இதுதான் சார். நான் வேலைக்கு போகலாமா சார்? டேய், இங்கே ஒரு நிமிஷம் உட்காரு. தேங்க்யூ சார். கம்ப்யூட்டர் சம்மந்தமான வேலை கேட்டேன். இதுவும் கம்ப்யூட்டர் சம்மந்தமான வேலை தான். நீ தான் சர்வர். சரி சார். ஷட் டவுன் பண்ணிட்டு போயிட்டே இரு. நன்றி சார். டேய், அவனை கூட்டு போட. என்ன ஹோட்டல் இது? ஒரே மண் வாசனை ஆகுது, சேரும் சகதியமாகுது. ஐயோ, தவக்கல் எல்லாம் ஆகுது. என்ன இது? எக்ஸ்கியூஸ் மீ, ஹூ இஸ் த ஓனர் ஹியர்? ஹூ இஸ் த ஓனரா? ஏன் உனக்கு தமிழ் தெரியாது?
தமிழ் தெரியாது சார், இங்கிலீஷ் தான் சொல்லுங்க. இங்கிலீஷ் வந்து நீ எனக்கு அறிமுகப்படுத்துறியா? யோ, இங்கிலீஷ்னு ஒரு படம் வந்தது, அதில் ஸ்ரீதேவின்னு ஒரு புள்ள நடிச்சது. அந்த புள்ளைய உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும். என்ன என்கிட்ட இங்கிலீஷை நீ அறிமுகப்படுத்துறியா? யாரையா நீ? அதான் ஃபுட் இன்ஸ்பெக்டர். ஃபுட் இன்ஸ்பெக்டரா? நேற்று தான் சப் இன்ஸ்பெக்டர் வந்தான். என்னையா டெய்லி மாமலை கொடுத்துருந்தா எப்போ? யோ நான் ஃபுட் இன்ஸ்பெக்டரியா? ஓ சரி, 500 ரூபாய் இல்லை உனக்கு, இந்த அப்படி வெளில போய். யோ யார் தெரியுமா ஃபர்ஸ்ட்டு? யாரையா நீ? உங்கள் ஹோட்டலில் சாப்பாடு சாம்பார் எல்லாம் தரமாக இருக்கான்னு சொல்லிட்டு சோதிக்க பார்க்க வந்த ஆஃபீஸரியா? சரி உட்கார், சோதிச்சு பாரு. மரியாதை கொடுக்க மாட்டேன். டேய், காசு வாங்குற உனக்கு என்னடா மரியாதை? உட்கார. என்ன கூட சாப்பிட்றதுக்கு? டேய் கோபாலகிருஷ்ணா, ஆஃபீஸரை கவனி. வேகமா வாப்பா. என்ன சார் சாப்பிட்றீங்க? சூடா ஒரு காப்பி ஏற்றணும். யோ என்ன அவன் பாவம் வயசான ஒரு கால் வேற இல்லை போடுது. ஆமாம் சார், அவனுக்கு மட்டும் கால் இல்லை, இந்த சேருக்கும் கொஞ்சம் கால் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. யோ சட்டு புட்டுன்னு வர சொல்லியா? நிறைய இடத்துக்கு போனையா? வந்துருவான் சார், வந்துருவான். வந்துட்டான் பார்த்தீங்களா? ஏன் ஆள் சார் அவன். யோ என்னயா நான் என்ன காப்பி ஏற்றினா என்ன கொடுக்குறான் அவன்? டேய் இப்படியாடா காப்பி எடுத்து, இது பேர் காப்பியாடா? அறிவு கட்டணும் அப்படி கேட்டேன். இப்படி காப்பி எடுத்துட்டு வந்து அவருக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் சார்? ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம தெளிவாக எடுத்துட்டு வந்துடுறேன் காப்பி. யோ 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 இல்லையா? யோ என்னயா போயா கொடுங்க காப்பி. கேட்டால் ஜெராக்ஸ் காப்பி கொடுக்குறீங்க, என்னயா நினச்சிக்கிறீங்க? ரொம்ப பசிக்குதா? 4-5 ஹோட்டலுக்கு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. யோ சரி, என்ன இருக்குது சாப்பிட்றதுக்கு? ஒரு நான் பட்டர் இல்லை, அதோட பெட்டரான உணவுலாம் இருக்குது. கம்பங்குளம் கருவாடு குழம்பும் இருக்குது, அதை சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன்பா, கொண்டு வர சொல்லுப்பாப்பா. அம்மா அந்த கம்பங்குளம் கருவாட்டு குழம்பு எடுத்துட்டு வாமா. யோ என்ன வயசானவங்கள வேலைக்கு வச்சிருக்க? யோ நீ எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் ஒன்று மட்டும் நல்லா கொஞ்சம் நில்லுமா. நீ எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, 18 வயசு வராத பசங்களை தான் வேலைக்கு சேர்க்கணும் உங்கள் சட்டம் சொல்லுது. வயசாகி சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறவங்களை வேலைக்கு சேர்க்க எந்த சட்டமும் சொல்லலை. அதை தான் நான் வழி விட்டுறேன். நீ வாதாய் வச்சுட்டு. சார் என் கண்ணே கலங்க சார். இந்த வயசான காலத்தில் சொந்த காலில் நின்று வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? அம்மா இருமா, இந்தாம்மா 10 ரூபா டிப்ஸாக வச்சுக்கம்மா. காசு பண்ண வேணாம் தாய். சூப்பர் சார், டிப்ஸ் வாங்க மாட்டாங்க. 20 ரூபா அவனுக்கு வாங்கிட்டு போயிடுவான். தாய் நீ போதாய். அடா 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 தேன் தேன் சாப்பிட்ற மாதிரி இருக்கு சார். தேனை இந்த நேரத்தில் ஒருத்தன் வரணும், மறந்துட்டான் பழகுது கியூவை. யோ என்ன தண்ணியே இல்லைல்ல? வேற ஒன்று உங்களுக்கு விற்குது இல்லையா? அது வந்து மாடுலேஷன் பண்ணி அந்த தண்ணியை கொண்டு வந்தா கீழே எல்லாத்தையும் ஊற்றிட்டான். புரியுது? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன். இந்தாங்க தண்ணி. பா அதான் திருப்தியாக இருக்கு சார். வேற எதுனா வேணுமா? டீ காபி மோர்? யோ ஒண்ணு வேணாம், போயா சப்பானி. சப்பானின்னு சொன்னா சப்புன்னு அறிய சொல்லி மயிலு சொல்லி இருக்குது. டேய் ரியாக்ஷன் காட்டி தர. டேய் என் உணவகத்தில் யாரும் அமைதியாக பேசக்கூடாது. எதுவாக இருந்தால் எல்லாருக்கும் தெரியும், ஓப்பனாக பேசு. கருவாட்டு குழம்புல பல்லி வந்துச்சு. கருவாட்டு குழம்புல பல்லி விழுந்துருக்கா? டேய் என்னடா சொல்ற? என்னது கருவாட்டு குழம்புல பல்லி வந்துச்சா? டேய் டேய் என்ன கோபாலகிருஷ்ணன், தயவு செஞ்சு சீக்கிரம் உடனடியாக போய் உன ஹாஸ்பிட்டலில் சேரு. நொண்டி கேரக்டர் கொடுத்தா கை கால் விழுந்த மாதிரி பண்ணிட்டு என்னடா ஹோட்டல் டே ஒன்றுமே புரியல. டே இரு நடி, ஒரு நிமிஷம் ரெடி சார். இந்த ஹோட்டலில் சாப்பிடாதீங்க சார், ஒரே ஃபுட் பாய்சன் சார். ஏய் நொர தள்ளுதா? டேய் நொர தள்ளுதா? போவீங்களா? டேய் 4 நாள் ஆகுதுடா. நீ மெதுவா போனா எப்படி உசுரா போயிடும், என்ன மாதிரி வேகமாவா? டேய் இருடா, டேய் இருடா, உரா உரா நானே போயிடுவேன். டேய் அப்பா உங்ககிட்ட போறதா செத்து போய்டும் போல்றா. டேய் அருமையான பிளேட். டேய் அடுத்த ஆஸ்கார் உங்களுக்கு தான். அருமையான பிளேடா. சூப்பர், சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். சொல்லுங்க. ரொம்ப நல்ல கான்செப்ட். நிறைய பேர் விட்டதையெல்லாம் வந்து அவர் அழகா பேலன்ஸ் பண்ணாரு. நாகராஜ் அவர் ரொம்ப அழகா பண்ணாரு, சூப்பரா இருந்துச்சு. அதை விட எனக்கு எல்லாரும் விட ஒரு ஆள் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அதை லாஸ்டா இருக்கிறாரு பாருங்க. அவரு ஒண்ணுமே பேசல, ஆனா கடைசியில வாயில இருந்து மாத்திரம் பாய்சன். அதுக்கு என்ன பண்ணீங்க? பேஸ்ட் தான் போட்டு வச்சிருந்தீங்களா? அப்பா எவ்வளோ நேரம் போட்டு வச்சிருக்காரு. அதுக்கு முதல்ல அவருக்கு ஒரு கிளாப்ஸ் போடுங்க. பார்ட்டி சூப்பரோ சூப்பர். எனிவே டோட்டல் ஆல் ஓவர் வந்து இந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பண்ணீங்க. சூப்பர் சூப்பர். பாரதராஜா தான் அப்படியே நின்னார் என் மைண்டில். எல்லாரையும் டேக் ஓவர் பண்ணிட்டீங்க இந்த இஷ்யூவில். ரொம்ப நல்லா இருந்தது.
எல்லாத்த விட ஒரு அழகான விஷயம் உங்ககிட்ட என்ன கேட்டிங்கன்னா, ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு டோட்டலி இன்வால்மெண்ட்டு எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் இருக்குது. ஸோ 3 டீமுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக டீம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது ஜொல்வனின் காமெடியில் கலக்குவது எப்படி? பவர்ட் பை வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஜொல்வனில் காமெடியில் கலக்குவது எப்படி? பவர்ட் பை வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, அடுத்து வர போறது யாரு? உங்களுக்கு என்ன பேரு? அப்பா, ஹலோ லோகேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாமா? ஆல் தி பெஸ்ட். ஏன் ஆறுமுகம்? எஸ் சார். நம்ம இன்னைக்கு ஒரு 10 டிடி கேஸாவது முடிகிறோம். டிடி தான் சார். வாங்க சார், பேங்க்குக்கு போலாம். ஆறுமுகம், இந்த மாதிரி அட்டு காமெடி அடிக்காதப்பா, யாருமே சிரிக்கல பாரு. வேண்டாம், டிடினா ட்ரிங்க் அண்ட் டிரைவ்யா. ஓ, ட்ரிங்க் அண்ட் டிரைவா? வருவானுங்க, நம்மளுக்குன்னே வருவானுங்க. பாரு, இப்போ மாட்டுவான் பாரு, அவனா வராமையா போயிடுவான். வரான் சவுண்ட் கேக்குது. வா 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 வா. ஏய் வா 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 வா. நித்து சார், சாவியா சார் எடுக்குறீங்க? செயின் எடுக்கட்டா? சார் சார் வேணாம் சார். முன்னுற அப்போ. தம்பி, குச்சிரியா? இல்லையா சார். ஆறுமுகம், இவனை ஜிஎஸ் டூன் எல்லா டெஸ்டும் போட்டு பில்ல அவன் கையில கொடு. சார் 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 வேணாம் சார். ஆமா சார், குடிச்சிருக்கேன் சார். குச்சிரியா? எவ்வளோ? ஒரே ஒரு பீர் சார் குடிச்சேன். அதுவும் ஃப்ரெண்டு ரொம்ப கம்பல் பண்ணான்னு வேற வழி இல்லாம குடிச்சிட்டேன் சார். ஏண்டா நாய, ஃப்ரெண்டு குடிந்தானே சொன்னா, பீடிங் பாட்டில் ஊற்றி வாயில வச்சான். எப்போ கேட்டாலும் ஃப்ரெண்டு குடிக்க சொன்னா, அவன் கம்பல் பண்ணா, இவன் கம்பல் பண்ணான்னு ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலப்பட்டுனுக்குற. தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க சார். வெறும் ஒரே ஒரு மினி பீர் தான் சார் கொடுத்தான். ஃபீலிங்கா? நான் வேணா 2 பீர் வாங்கி சொல்லிட்டா? சரி சார். சேர்ப்பால. ஏய், 1500 ரூபாய் ஃபைனை கட்ட போறேன். 1500 ரூபாய் ஃபைனா? சார், ஒரு குவார்டர் 75 ரூபாய் தான் சார். நீ பீர் தானே குச்சா, குவார்டர் வியாபாரம் சொல்ற? ஏய், ஃபைனை கட்ட போ. சார் 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 ப்ளீஸ் சார், இதை வச்சுட்டு என்ன விட்டுருங்க சார். என்னடா பண்ற? இதை வச்சுன்னு விடலாம் முடியாது நாய. 13 ரூபாய் கொடுக்குறேன். ஏண்டா பகல்ல தான் இப்படி கொடுக்குறீங்க, எங்களுக்கு தெரியல, பப்ளிக்கா இருக்குன்னு வாங்கி போட்டுக்கிறோம். நைட்ல தான் யாருமே இல்லை, என்னன்னு தெரியாது அவனுக்கு. 1500 ரூபாய் கட்டுப்பட. இந்தாங்க சார் ஃபைன். ஓ ஏய், ட்ரிங்க் இறங்கு, தள்ளு போ. போ ஆரம்பம் போயிட்டானா? பார்த்துன்னு அவனா போயிட்டான் சார். வெரி குட். சாடி ஏய், உன்னை எத்தனை வாட்டி சொல்லிடுறேன் நைட்ல டிவி கூடாதுன்னு. அதாவது நைட்ல டிவி கூட சொன்னீங்க, வீட்டுல என் பொண்டாட்டி லைட் போட்ட உடனே வெளிச்சமா வந்த உடனே பகல் நெஞ்சு கிளம்பி வந்துட்டேன் சார். சரி, கிளம்பி வெளியே வந்தல, இருட்டா தானே திரும்பி உள்ள போக வேண்டியது தானே? கரண்ட் ஆஃப் சார், நினைச்சுக்கிட்டேன். இந்த கவர்மெண்ட் இந்த மாசம் தடை பண்ண டொபாக்கோ எல்லாம் விற்கிறாமே. சான்ஸே கிடையாது சார். நான் வாங்கினது எல்லாமே 2 மாசம் முன்னாடி சார். அப்பனா எக்ஸ்பைரி கேஸ், அதை விட பெருசு இது. சார் சாரி சார், சாரி சார். ஏய் வா, 2 டீ குடு. இதோ தரேன் சார். மொத்தம் ஸ்டாண்டு போட்டு பிரச்சனை தாங்க சார். சார், ரசிச்சு ரசிச்சு குடிக்கிறீங்களா? அவ்வளவு நல்லா இருக்கா சார்? ஏய், இதை எந்த பக்கம் குடிச்சா டீ மாதிரி இருக்கும்னு பார்த்துருக்குறேன். ஏய் சார், இந்த டீல சுக்கு, திப்பிலி, மிளகா, உப்பு, பூண்டு, புளி இப்படி எல்லாமே போட்டிருக்கேன் சார். அப்ப டீக்கு போட வேண்டிய பாலும் டிகாசனும் போடல. ஏய், என்ன தெரியுமா பண்ற? இந்த டீய வெயில்ல காயவை, நல்லா உண்டை புடி, டப்பாங்க இருக்கும், பீங்கா டப்பாங்க, அதுல லேகியன் வித்துன்னு போயினே இருக்கு. ஓ சார் டீ. ஏய், நல்லா இல்ல, அது வேணாம் சார். லேகியம் அப்படி போடு சார். லேகியம் நான் யாரும் வெறுப்பாகுது. கேவலமாகுது. வண்டியாப்பா கீழே வா. சொல்லுங்க சார். எங்கம்மா போயிட்டு வர? பார்ட்டிக்கு. பார்ட்டிக்கு சார், பார்ட்டிக்கு போயிட்டு வரேன். பர்த்டே பார்ட்டிக்கு போறேன். என்னம்மா? பப்பு. சார், பப்புன்னு என்ன சார்? பப்புனா ஒன்றும் இல்லை ஆரம்பிக்கும். ஆம்பளையும் பொம்பளையும் ஒரு ரூமில் போட்டு அச்சுருவானுங்க, கும்பலுங்களா எல்லாம் லைட்டை ஆஃப் பண்ணுறானுங்க. ஜிகுன்னு ஒரு 4 லைட் வரும். டிஜேன்னு ஒருத்தன் என்ன பாட்டு போடுறானு அவனுக்கு தெரியாது, ஆடுறவனுக்கு அது என்ன பாட்டுன்னு தெரியாது. கை தூக்க அவங்க ஆடின பானுங்க.
இதுதான்டா பப்பு. ஏய் 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 வெறுப்பாகுது. இதவா குடிச்சிருக்கியா? நோ 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 நோ, நான் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வந்தவ இல்ல. தெரியுமா 2 மணிக்கு நடுராத்திரி வெளியே சுத்துறிய தெரியுது. நல்ல குடும்பம் வந்து. ஏய் உன் மேல சந்தேகமா அது ஊது. சார் லைசென்ஸ் கேளுங்க சார் ஃபர்ஸ்ட். லைசென்ஸ்? ஆமா மூஞ்சி சரியில்லை கேளுங்க. ஏய் லைசென்ஸ் காட்டு. லைசென்ஸ் இருக்கு சார். ஆர்சி புக் காட்டா போ. ஆர்சி புக்கும் இருக்கு. இன்சூரன்ஸும் இருக்கு. பொண்ணுங்கன்னா இப்படி இருக்கணும். எப்படி சேஃபா இருக்காங்க பாரு எல்லாரும். போலீஸ்னு ஒண்ணு இல்ல. எடுமா பாப்போம். சார் அதெல்லாம் வீட்ல இருக்கு சார். அப்ப நீ வீட்ல இருக்கீங்க தானம்மா? நீ மட்டும் எதுக்கு இங்க வந்த? கிளம்பு. கார்டன் கிளாஸ்ரூம். வர கேஸ்லாம் ரொம்ப மோசமாகுது. மூஞ்சி கேவலமாகுது. வெறுப்பாகுதுடா டேய். ராச்சி லூஸ் வரேன் சார், வெயிட் பண்ணு. ஏய் வர 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 வர. ஏய் நித்து 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 நித்து. டேய் ஆஃப் பண்ணிட்ட. சவுண்ட் வந்துனே இருக்குது. இறங்கடா. என்ன பண்ற? சார் டிவில ப்ரோகிராம் பண்ணிட்டு வந்தேன். ஆஹா. டேய் உன்னை எந்த டிவில பார்த்ததே இல்லையா? சார் மெமரிலாம் பண்றேன். ஓ வாவ். எங்க பண்ணு பாப்போம். என்னடா மைக் வச்சு சுத்தி இருக்கறா? சார் ஒரு ப்ரோகிராம் போனேன், பேமெண்ட் தரல அதான். உன் மூஞ்சிக்கு அவன் கொடுப்பா. ப்ரோகிராம் கொடுத்துட்டு பெருசு உனக்குலாம். சார் மிமிக்ரி பண்ணு. சார் சூர்யா வாய்ஸ். மாற்றம் ஒன்று மாறாதது. நீங்களும் சொல்லலாம் ஒரு கோடி. அதானே எனக்கும் தெரியும். வேணாம் வேற எதுனா பேசு டிஃப்ரெண்டா. சார் கமல் சார் எப்படி பேசியிருப்பாருன்னா இதுக்கு முன்னாடி ஊமையா வந்தாரு. கேட்டுக்கிறேன் பேசுறதுலாம். வேற எதுனா ஸ்பெஷலாவா? சார் எஃபெக்ட்ஸ். அந்த எஃபெக்ட் தான் வேணும் எனக்கும். அந்த மாதிரி எதனா எடுத்துட்டு வா. சார் சவுண்ட் எஃபெக்ட் சார். அரே வா பண்ணுப்பா. சார் ட்ரெயின் எப்படி போயிருக்குன்னா ட்ரெயினா எந்த ஸ்டேஷன்ல இருந்து எந்த ஸ்டேஷன் போச்சு சொல்ல. அது எப்படி போயிது நான் சொல்றேன். அது இல்ல சார் ட்ரெயின் சவுண்ட். சவுண்டா? காது கொய்யின்னு எனக்கு வேணாது சார். அது இல்ல சார் ட்ரெயின் சவுண்ட் இங்க எப்படி இருக்குன்னு பண்ணி காட்டுறேன். ஏம்பா ட்ரெயின் உள்ள இருந்தாலே காதை முடிப்பேன். எதிர்க்க இருந்தா நான் கண்ணை முடிப்பேன். எனக்கு வேணாது. சார் நல்லா பண்ணுவேன் சார். நல்லா பண்ணுவியா? புரிஞ்சு போச்சு. இது நீ நல்லா தானே பண்ணுவ. ஆமா. ஏன்னா ஒட்டாரமா ட்ரெயின்ன்றத நீ அதை நல்லா பண்ணுவேன்னு தான் எனக்கு தெரியும். பண்ணு. ஆரம்பு. நல்ல வேலை ட்ரெயின் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போச்சு. மௌனா அது மட்டும் ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தது. புடிச்சிருப்பீங்களா சார்? வித்துட்டு இருப்பேன். டேய் வேற என்ன பண்ணு. சார் ஊட்டில ஊட்டி மலை அடிவாரத்துல வாயா விடுக்குதா? அது இல்ல சார் ஸ்டீமன் ஜெட் ட்ரெயின் போவோம். போட்டோம் அதுக்கு என்ன? இல்ல சார் அதை பண்ணி காட்டுறேன். ஐயோ காட்டுப்பா. சார் ஏண்டா இது இவ்வளோ ஸ்லோவா போனா அது என்னைக்கு ஊட்டி போய் நான் என்னைக்கு டியூட்டி போறது? என்ன ஆனாடா சார் அடுத்த பைக் எஃபெக்ட். பைக் பண்றேன் டேய். ஏய் எங்கடா வா? எங்க போனாவா? இப்படியா போச்சு சார். மாட்னா ஏசி அங்க ரவுண்ட்ஸ்ல தாக்குறாரு. ஓவர் ஸ்பீடு மாட்னா அவன். மாட்னா சார் அடுத்த ஒரு புல்லட் பைக் வருது. புல்லட் அனுப்பு. நல்ல வேலை சார் இந்த புல்லட்டை வாயில விட்டா. ஆனா ரோட்ல மட்டும் விட்டுருந்தா சார் நாய்ஸ் பொல்யூஷன் கேஸ் வச்சு உள்ள போட்டுருப்பாரு. சார் ஹெலிகாப்டர் பாத்துறீங்களா? கையெடு சொல்றேன். குருட நான் வந்தேன் நானு பாத்துக்கிறேன். சார் ஹெலிகாப்டர் சவுண்ட் கேட்டுக்கிறீங்களா? என்ன செவடனா நானு கேட்டுக்கிறேன். இப்போ ஹெலிகாப்டர் சவுண்ட் எப்படி இருக்குன்னா நிறுத்து. எதுக்கு நீ விரல்ல சவுண்ட் விடுறியா வாயில சவுண்ட் விடுறியா? நான் தேங்காய் அரைக்கிற மிக்ஸி ஏய் நல்லா இதெல்லாம் புக்கெல்லாம் கரெக்டா இருக்குதா? வச்சுக்கிறேன் சார். ஓ சார் நாளைக்கு எப்படி வருவான்னு கேளுங்க சார். நாளைக்கு எந்த பக்கம் வருவா? இப்படிதான் வருவேன். பாருங்க நம்ம வேற பக்கம் போயிடலாம். கரெக்ட் போ. ஏய் வரும்போது வேற வண்டி சவுண்டு. போ. நாயா வர கேஸ்லாம் இவ்வளோ மோசமாகுது. வா வாயாத அவனுக்கு. ஆறுமுகம் எவனோ குஷ்டு பயங்கரமா வரான். அவனை நான் சொன்னவனே புரியணும்னா சார். வா ஆறுமுகம். எஸ் சார். அங்க பாருமா நிலா பாரு, அங்க வானம் பாரு, இந்த பப்பு பூவா சீக்கிரம் இருக்கு. அவனுக்கு என்ன சொல்றாரு? ஏய் சார் நான் நெக்ல உங்கள பிளாக்ல சரக்கு வாங்கி வர சார். என்ன நெக்ல இருக்கு உனக்கு? இங்க வா உனக்கு என்ன நெக்ல இருக்கும்? அவன் கீழே ஊந்து அவன் தண்ணி கேட்டுக்கிறான். பிளாக்ல சரக்கு இப்படிதாங்கற போல நீ. சாரி சார். போ தண்ணி எத்தனை அப்படியே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு. எஸ் சார். நம்பா வா. ஏ அப்படி நடிக்கிறியா? வா
தம்பி எங்களுக்கும் 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு போனால் தூக்கம் வரும். எங்களுக்கும் பொண்டாட்டி பசங்களாம் இருக்கிறாங்க. உங்களை பிடிக்கணுன்றது எங்களுக்கு ஒன்றும் வேண்டுதல் இல்லை. சாரி சார். பக்கத்தில் இருக்கும்போது சார்ன்றது, தூரத்தில் பார்த்தா மச்சான் அங்கே மாமா வரான் வா அப்படியே சாட்டுக்கல்ல சந்தில் போயிடலான்றது. டேய் உங்கள் வீட்டில் நீ ஃபஸ்ட்டு பெரிய ஆளை காரில் வரும்னு எதிர்பார்க்குறாங்க, ஆம்புலன்ஸில் வந்துடாத. எக்ஸலண்ட் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் நம்ம எபிசோடில் உங்களுக்கான ஃபேன்ஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க. லோகேஷ் உண்மையிலேயே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த போலீஸின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காமெடிக்கு இல்லை தட்டுப்பாடு. லோகேஷ் என்னமா அது? அப்பா என்ன டைமிங், சூப்பர். அதாவது வார்த்தையே இல்லை, அவ்வளோ அழகா பண்ணீங்க. டவுசர் பாண்டி வந்தீங்க, அது நல்லா இருந்துச்சு. நல்லா லாஸ்ட் போகும்போது நல்ல ஒரு ஹிலேரியஸாக ஒன்று சொல்லிட்டு போயிட்டீங்க. விஜயன் ஆசிட்டிஸ் ரொம்ப அழகாக பண்ணாங்க. நீங்கள் மிமிக்ரி ஆர்டிஸ்டா? நீங்கள் சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைமிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. வெல் டன். உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியல என்னால். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு எல்லாருமே ரொம்ப கிராண்டாக பண்ணீங்க. அதனால் எல்லாருமே யார் எனக்கு தனிப்பட்ட பேர் விட்டு என்னால் சொல்ல முடியல. எல்லாமே எனக்கு ஒரே ஃப்ரேமாக தான் தெரிந்தால எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை சொல்ல முடியல. வாழ்த்துக்கள், ரொம்ப கிராண்டாக. ஓகே சூப்பர், ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இப்போ அடுத்து மற்ற 3 டீமோட ஸ்கோர் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது ஜுவல் ஒன்னின் காமெடியில் கலக்குவது எப்படி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் நீங்க வந்து பாக்யராஜ் சார்கிட்ட வந்து உதவி இயக்குனராக இருந்தீங்க இல்லையா? இப்போ ஒரு சின்ன பிளே. இவர் வந்து இப்போ பாக்யராஜ் சார், நீங்க அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். இவர் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரு, கோவை சரளா மேடம் வந்து நடிக்கிறாங்க. வெரி குட். நீங்க போய் ஸ்கிரிப்ட் சொல்றீங்க, நீங்க தப்பா சொல்லி கொடுத்தீங்கன்னா இவர் உங்களை திட்டுவாரு. இந்த இடத்துல இவர் பாக்யராஜ் தான் அப்படி நினைச்சு நிறைய வாங்கிருக்கேன் திட்டு. பாரதிராஜ் சார் படம் 2-3 படம் நடிச்சிருக்கேன். ஆமா, அதனால இவர் அசிங்கமா திட்டினா கூட நீங்க வாங்கிக்கணும். கண்டிப்பா. இப்ப ஸ்டில் இவர் பாக்யராஜ் சார். இல்ல இந்த லிவிங்ஸ்டன் வந்து எங்க போனாப்ல மாசம் எங்கேயாச்சும் போய் உசுறு எடுக்கிறான் அந்த ஆளு. எங்க அந்த ஆளு? இல்ல எப்பவுமே லேட்டா தான் வராரு, சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாரு. இல்லையா நான் கேட்பேன், அப்புறம் கோவத்துல போய் நாக்கு அறுத்துக்கணும் மூக்கு அறுத்து கண்டதை போட்டு டார்ச்சல் பண்றான் அவன். இல்ல வந்துருவார் சார், வந்துருவாரு. ஏயா செட்டுக்கு வர நேரமா அது சார்? விட்டதே விடிய காத்தால 4 மணிக்கு சார் போய் சேர்ந்து கேக்ல டயலாக் பேசுற மாதிரி வள வள கொல கொலன்னு பேசிட்டு இருக்க. உட்காரு, சட்டு புட்டுன்னு உட்காரு. நான் சொல்ற சீனை அவங்களுக்கு ஒழுங்கா சொல்லி கொடு சார். சொல்லுங்க. புரியுதா சார்? சரி உட்காரு சார். உங்க முன்னாடி எப்படி சார் இது? படுத்துக்க. இல்ல சார், உங்க முன்னாடி சார் உட்கார கூடாது சார். அப்படியே நில்லு. இப்ப நான் டயலாக் சொல்றேன் சார், அவங்களுக்கு கரெக்டா சொல்லு. சார் நீங்க தான் டயலாக் அனுப்ப நிமிஷம் மாத்திட்டே இருப்பீங்களா சார்? ஆமா, நான் மாத்திட்டே இருப்பேன். அந்த புள்ளைய கொஞ்சம் எந்திரிச்சு நிக்க சொல்லு. அப்பதான் ஒரு டைரக்டர்ன்ற ஒரு மரியாதை கூட இல்லாம ஓகே இது ரொம்ப அம்சமா இருக்கு. ஆனா கொஞ்சம் கை வச்ச அந்த இது பனியன் போட்டுருக்கலாம், அது ஒரு மிஸ் சார். கொஞ்சம் மாடர்னா இருக்கும். நான் தான் சார். இல்ல சார், ப்ரொடக்ஷன் காஸ்டியூம் அதான் கொடுத்தாங்க சார். ஆமா சார். இல்ல இப்படி எல்லாரும் பேசினா நான் என்ன பேசுறதுன்னு வேண்டாம். காஸ்டியூம் மட்டும் நாங்க சொன்னோம், பட் இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் சார், அந்த ஒரு ஷாட்டுக்கு மட்டும். சரி ஓகே. உனக்கு டயலாகே இல்ல, நீயா பேசுற? நாங்க 3 பேர் தானே பேசுறதா பிளான். பேசாம சரி ஓகே. அது என்ன டயலாக்னா, இங்க பாருமா செல்வி, நீ 2ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போனேன், பார்த்து எழுதுமான்னு சொன்னேன். இல்லைண்ணே பார்த்து எழுதுனா டீச்சர் பிடிச்சி அடிப்பாங்கன்னு சொன்னேன். அதனால எனக்கு ரொம்ப பெருமையா இருந்ததுமா. எங்க அந்த டயலாக எந்த கட்டு இல்லாம சொல்லி கொடு பார்ப்போம். எப்படியும் 1 மணி நேரம் ஆக்குவேன்னு எனக்கு தெரியும். சார் அந்த டைலாக் வந்து சார் சார் நீங்க 6 வரி சொல்லுவீங்க சார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கேமராமேன் ரெடி ஆகிறதுக்குள்ளார அந்த 4 வரி 2 வரியா மாத்திடுவீங்க சார். அதான் அதான். அது சரி. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, நீ வந்து இவ்வளவு நேரம் ஆயும் இப்படி திருந்தாம இருக்கிய, அதை நான் என்னன்னு சொல்றது? சார் டேக் போலாமா சார்? டேக் போலாம் போலாம். நீங்க சொன்னா போக வேண்டியதானே? இல்ல கொஞ்சம் ஆக்ஷன் சொன்னீங்கன்னா நான் கேமரா ஜூம் போட்டுமா? நல்ல கேமராவை கொஞ்சம் தூக்கி பிடிங்க. இங்கே பிடிக்குமா? ஓகே. இல்ல சுத்தமா தெரியல சார் மேடம். அம்மா நீ 2 வயசா இருக்கும்போது உன்னை நான் தூக்கிட்டு நடக்கும்போது நீ நடக்கல, அப்புறம் வந்து சார் இல்ல சார் சரி அப்படியே உங்க அம்மா கூட்டி முதியோர் இல்லத்துல விட்டு என் தங்கச்சி கேரக்டர் சொன்னா அம்மா கேரக்டர்னு பேசிட்டு இல்ல இவங்க அசிஸ்டன்ட் என்ன சார் சொல்லி கொடுக்குறாங்க? அப்படிதான் என்னையா சொல்லி கொடுத்துட்டு இருக்க?
சார் நீங்க அதானே சார் இல்லையா நம்ம அவர் சொன்னதானே உங்ககிட்ட சொன்னேன் சார் திரும்ப ஒரு தடவை சொல்லி கொடுங்க சார் அவர்தான் சார் நல்லா நோட் பண்ணிக்க அம்மா செல்வி எமோஷனோட அம்மா செல்வி உனக்கு 2 வயசு இருக்கிறப்போ போய் பரீட்சை எழுத போனேன் பார்த்து எழுதுமான்னு சொன்னேன் அது வரைக்கும் சொல்லு நானே சொல்லிடுறேன் சார் ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்து உனக்கு 2 வயசா இருக்கும்போது நீ பரீட்சை எழுத போகும்போது மேடம் ஒரு நிமிஷம் என்ன தற்கொலையா பண்ணிக்க போறீங்க இன்னும் பேசுங்க அம்மா செல்வி உனக்கு 2 வயசா இருக்கும்போது நீ பரீட்சை எழுத போகும்போது உனக்கு காய்ச்சல் வந்துருச்சு என்ன சார் இப்படி ஜூம் போறதா இப்படி என்ன ஜூம் போவாத அப்படியே போய் சூசைட் பண்ணிக்க இப்படி எல்லாம் பேசினா என்னைய அர்த்தம் சார் லாஸ்ட் ஒரு டேக் மட்டும் பார்த்தலாம் ப்ளீஸ் கரெக்டா சொல்றாருன்னு பாருங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன சார் ஒரு வேலை வாங்க மாட்டேன்றீங்க சொல்லுங்க சார் ஒழுங்கா இல்ல அசிஸ்டன்ட்டா இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவர் மிகப்பெரிய டைரக்டர் ஆயிட்டாப்ல என்னை விட உடம்பு பல்கா வேற ஆயிருக்கு சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டது சார் எல்லாம் நீங்க கொடுத்த ட்ரைனிங் தானே சார் ஓகே லாஸ்ட் டேக் சார் இங்க பாருங்க சொல்றேன் சார் லாஸ்ட் டேக் சொல்லி கொடுங்க அப்படியே ட்ராலி ஜூம் போறேன் அப்படியே டவுன் இறக்குறேன் சார் என்ன சார் அவரு ட்ராலி தான் சொல்றாரு என்ன சார் இது இப்பலாம் அசிஸ்டன்ட் டைரக்டரோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு புரியுதா நல்லா புரிஞ்சுக்கங்க சரி தேங்க்ஸ் சார் ஓகே இப்போ ஃபைனல் டயலாக் ஒன்று சொல்றேன் அதையாச்சும் கரெக்டா சொல்லு புரியுதா இன்னைக்கு உன் அண்ணன் உனக்கு கல்யாண தேதி குறிச்சு வந்திருக்கேன் இல்லைண்ணே இந்த தேதியில சீமந்தமே வச்சுக்கலாம்னு சொல்றியே சார் தவறா எடுத்துக்காதீங்க சார் எனக்கு உரிமை இருக்கு உங்கள்கிட்ட சொல்றதுக்கு சார் நீங்க இந்த கொஞ்சம் இந்த ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீ கொஞ்சம் நான் பேசுறது உனக்கு கேக்குதா சார் நான் பேசுறது உனக்கு கேக்குதா சார் நல்லா கேக்குது சார் ஆனா நீ பேசுறது எனக்கு கேட்கவே இல்லை மைக் எப்படி பிடிச்சாதான் சத்தம் வரும் அதுவே உனக்கு தெரியல நீ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் கொஞ்சம் கொஞ்சமா தானே சார் கத்துக்க முடியும் சார் சரி சொல்லி கொடு நீங்க ஒரு கடல் சார் நான் ஒரு சாதாரண நதி சார் என்ன சார் கத்தி கத்தி என் குடல் வலிக்குதியா ஒழுங்கா கான்செப்ட்டுக்கு போயா சரி சார் சார் அதை விடுங்க சார் அப்புறம் எடுத்துக்கலாம் சார் இன்னும் பெரிய சார் நீங்க சும்மா இருங்க சார் அவரை பத்தி எனக்கு தெரியும் சார் நீங்க எப்ப பாரு இந்த அப்ராணி ரோலே பண்ணாதீங்க சார் ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு வீரமான ஒரு ரோல்ல ஏதாவது பண்ணுங்க சார் கத்தி எடுத்து சொல்லி விடு கான்செப்ட் முடிஞ்சது போவோம் ஓகே சூப்பர் 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 அதாவது முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும் சொன்ன உடனே அதை ஏத்துக்கிட்டு செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அவரு ஸ்பாட்ல சொன்ன உடனே அந்த கான்செப்ட் எடுத்து பண்ணார் சார் மேடம் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ நாகராஜன் சார் தேங்க்யூ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்க சோ அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம் இன்னும் அடுத்து ஸ்கோர் தான் பார்க்க போறோம் ரபோ என்னக்கா எனக்கு ஒரு பிரச்சனையாப்பா கோவை சரளாக்காக்கு ஒரு பிரச்சனையா ஆமாப்பா ஏய் உருட்டுக்கட்டை எடுங்கடா செட்ட உடைங்கடா செட்டேவா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க வீட்ல ஃபேன் ஓடவே மாட்டேங்குதுப்பா என்னக்கா இது ஒரு பெரிய பெரிய பிரச்சனையா ஆமா சுவிட்ச போட்டா ஓட போகுது போட்டனப்பா ஓடல கரண்ட் இருக்கா கரண்ட் இருந்துச்சா இருந்துச்சுப்பா ஓடல ஓ கடைக்காரன்ட்ட போய் ஃபேன் கேட்டிங்களா கேட்டனப்பா ஓடல பிளக் இருந்துச்சா இருந்துச்சுப்பா ஓடல சுவிட்ச்ல சொருகுனீங்களா சொருனப்பா ஓடல சுவிட்ச் போட்டீங்களா போட்டனப்பா ஓடல ஐயோ நான் கேக்குறது கரெக்ட்டா பதில் சொல்லுங்க கடைக்காரன்ட்ட போனீங்களா போனேன் என்ன கேட்டீங்க ஃபேன் கேட்டேன்ப்பா கடைக்காரன் கொடுத்தானா கொடுத்தானப்பா என்ன கொடுத்தான் ஃபேனை கொடுத்தானப்பா பாத்தீங்களா பார்த்தனப்பா ரெக்க இருந்துச்சா இருந்துச்சுப்பா எடுத்து கொண்டு வந்தீங்களா வந்துட்டேன்ப்பா பிளக்ல சொருகுனீங்களா சொருவனப்பா சுவிட்ச் போட்டீங்களா போட்டனப்பா போடுச்சா போடலப்பா இதுக்கு ஒரே ஒரு வழிதான்க்கா இருக்கு சொல்லுப்பா இப்ப நம்ம பிறந்த குழந்தை என்ன செய்வோம் என்ன செய்வோம் முதல்ல நடக்க கத்து கொடுப்போம் ஆமா அதே மாதிரி நீங்க உங்க ஃபேனை முதல்ல நடக்க கத்து கொடுக்குறீங்க அப்புறம் தானாவே ஓடும் எப்படி கொஞ்ச நேரத்துல பறக்கும் எப்படிப்பா பறக்கும் அதுலதான் ரெக்க இருக்கு சாரிங்க யார் மேலயாவது துப்பணும் அதான் துப்பிட்டேன் ஆனா பாப்பா வாட்ட போய் கேட்டேன் பாரு தெரியாம சொல்லிட்டேக்கா அக்கா என்ன ஸ்பெஷலா வந்து இங்க துப்பிட்டு போறீங்களாக்கா நீ ஒரு ஐடியா கொடுக்குறியா இப்போ வந்து நம்ம ஸ்கோர் பார்க்க போறோம் இதுல பெஸ்ட் டீம் வர போறாங்க பெஸ்ட் சோலோ பெர்ஃபார்மர் வர போறாங்க சோ முதல்ல நம்ம பார்க்க போறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்துச்சு வாரு இந்த எபிசோடுல பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு இதுல வந்து பெஸ்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்ல போனா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் இருக்காங்க பட் அந்த 4-5 பேரில் வந்து ஓவரால் நான் பார்த்தது இது வரைக்கும் வந்த எபிசோட்ஸில் வந்து அதாவது போனது வந்தது வரப்போகிறது எல்லாத்துலேயும் பெர்ஃபார்ம் பார்த்து நான் இப்போ செலக்ட் பண்ணது யார் அப்படின்னா ஒரு 4 பேர் இருக்காங்க தீபன் அப்புறம் வந்துட்டு ஜெயச்சந்திரன் அவங்க இவங்க 4 பேர் இருக்காங்க பட் நான் செலக்ட் பண்ணுறது ஜெயச்சந்திரன் பெஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாரும் டைய கழுத்து கீழே தான் கட்டுவானுங்க இவன் என்னடா தலைக்கு மேல கட்டியிருக்கான் ஒருவேளை தலை ஃபேனா இருப்பானோ ஏய் லூசு தலைக்கு மேல தான்டா ஃபேன் இருக்கும் இவன் தான்டா ஒரிஜினல் குடிக்காரன் வாடா நம்ம குடிப்போம் டேய்
எல்லாரும் கவனிங்கடா. எத்தனை பேரடா கவனிக்கிறது? இப்போதான்டா ஒருத்தனுக்கு 10 ரூபா கொடுத்தேன். புது வெயிட்ரா, வெயிட் பண்றா. டேய் குடிகாரன் நாய. ஆமா, நான் குடியார் நாய், இவன் பங்களா நாய். மச்சான் இவன் ரொம்ப பேசுறான்டா. ஓகே, சோலோ பெர்ஃபார்மர் பார்த்தாச்சு. அடுத்ததா பார்க்க போறது ஒரு டீமுக்கான ஸ்கோர்ஸையும் சொல்லிடு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வைங் 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 ஸ்வைங்க்கு வந்து நான் கொடுக்குற மார்க்ஸ் 8. நீங்க 8. ஓகே, அடுத்தட சார் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஜிங் ஜாங் ஜாக் 7. ஏய் 7. நான் வந்து ஜிங் ஜாங் ஜாக்குக்கு 8. அடுத்தது சொல்லுங்க, நீங்க தான். ஜலபல ஜாங் 9. நானும் ஜலபுல ஜங்குக்கு ஒரு 4 கொடுக்கலாம்னு நினைச்சு போனா போட்டோம். இல்ல, நிஜமாவே அவங்களுக்கு 9. ஒரு அழகான கன்னி பொண்ணை சிரிக்க சொல்லிட்டு அதை பார்த்துட்டு போங்க தம்பி. அப்புறம் பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி யோகம் கிடைக்கணும். டேய், ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல, அது எப்படிடா கன்னி பொண்ணாவா? அது கிளவிடா. அதுதான் தம்பி உங்க மூஞ்சிக்கு கரெக்டா இருக்கா. டேய் பெருசே, நீ என்கிட்ட வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். குடுப்பா குடு, இந்த மாசம் வாடகை கூட கட்டல, ஏதாச்சும் குடுப்பா. குடுக்குற வாங்கிக்க. மாப்பிளைய பொண்ணு மாப்பிள என்ன எனக்காக வெயிட் பண்றா? வெயிட் பண்ண சொல்றா, தோ வர்றேன். மாப்பிளைய பொண்ணு அதான் சொல்றேன், வெயிட் பண்ண சொல்றா. மாப்பிளைய பொண்ணு ஓடி போயிட்டா மாப்பிள. என்னது ஓடி போயிட்டாளா? ஓகே, சூப்பர். பெஸ்ட் டீம் வாங்க, பெஸ்ட் சோலோ பெர்ஃபார்மர் வாங்க. அண்ட் ஜட்ஜஸ். இன்னைக்கு சோலோ பெர்ஃபார்மர் ஜெயிச்சிருக்கிறது ஜெயச்சந்திரன். உங்களுக்காக வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் 10,000 ரூபீஸ் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். அண்ட் இன்னைக்கு வின்னிங் டீம் ஜலபுல ஜாங், இவங்களுக்காக ஜுவல்வன் வழங்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வவுச்சர். ஏய் உங்கள்ல இருந்து ஒரு 3 பேத்தை செலக்ட் பண்ணி இப்ப நாங்க பேசுற விஷயத்தை நீங்க பேச போறீங்க. ரெடியா? 1 2 இல்ல உடுமலை ரவி இல்ல, நீங்க உங்க பேரு சுரேந்தர். ஒண்ணு கிடைச்சது அதையும் பிடிக்கிட்டாங்க. சரி ஓகே, 4 ரவி. நவி இப்போ உள்ள இருந்து, அதாவது அங்க இருந்து என்ட்ரி நடந்து வர்றீங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஜுவல்1 காமெடியில் கலக்குவது எப்படி, பவர்ட் பை வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லணும். அந்த ஜுவல்1 எல்லாம் கரெக்ட்டா வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செந்தில். கம் ஆன் செந்தில். ஹாய், ஹலோ எவரிபடி. பேட்டரி மைக்ல இருக்கிற செர்பலடி. 5 நிமிஷம் கழிச்சு சொல்லுங்க. அடுத்து இல்ல என்னென்ன வாய்க்கு வருதோ என்ன சொல்லணும் சொல்லுங்க. இப்போ நான் சொன்னேன்ல, அதுல ஏதாவது என்ன சொல்லுங்க. அப்படியே போங்க, ஃப்ளோல போங்க. ஹாய், ஹலோ எவரிபடி. இது ஜுவல்1 வழங்கும் காமெடியில் கலக்குவது எப்படி, பவர்ட் பை வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ். இந்த 4 தடவை எப்படி எப்படின்னு கேட்டாப்ல இல்ல, அந்த டைம் ஃபுல்லா மனப்பாடம் பண்றது. ஹாய், ஹலோ, வெல்கம் டு எவரிபடி. எங்க போற? இங்க நில்லு. கோசடிறீங்களா? எங்க போற? இங்க நேரா அப்படி ஜட்ஜ் கிட்ட போய் சொன்னானே அவனே, இங்க நிக்கணும் பிளஸ்ல. போ. ஹாய், ஹலோ, வெல்கம் டு எவரிபடி. நீங்க பாத்துக்கிட்டது காமெடி சொதப்பது எப்படி. காமெடி சொதப்பது எப்படி? ஓ ப்ரோகிராம் பாருங்க, சொதப்புறது. காமெடில சொதப்புறதா? அங்க இருந்து கையெடுமா. திரும்ப வாமா, போமா போ. இப்ப பின்னாடி இருந்து கையெடு. ஹாய் எவ்ரிபாடி, வணக்கம், வெல்கம் டு இது ஜுவல்1 காமெடியில் கலக்குவது எப்படி, பவர் பை வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ். வாங்க உடுமலை ரவி அவர்களே, பெர்ஃபார்மர் ரவி. ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஜுவல்1 காமெடியில் கலக்குவது எப்படி. அங்க போக கூடாது, போங்க. கரெக்ட்டா பண்ணிடுவேன்னு காண்டு. இல்ல ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஜுவல்1 காமெடியில் கலக்குவது எப்படி, ஃபார்வர்ட் பை வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ். ஐயா என்ன அண்ணனடா கேட். என்ன இளவு வீட்டுக்கா போற? சீக்கிரம் போ. ஐயோ மார்ச் பாஸ்ட். ஹலோ வணக்கம், இது காமெடியில் கலக்குவது எப்படி, வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ். என்ன விஎஸ் ராகவனு? வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே.
இல்ல அவங்கள மாதிரி இமிடேட் பண்ணனா வீனஸ் எலக்ட்ரானிக் மட்டும் 5 நிமிஷம் கழிச்சு சொல்லணும். சரியா? அப்பதான் இமிடேட் பண்ண மாதிரி இல்ல அவங்க சீக்கிரம். சரி ஓகே நீங்க வாங்க. ஹாய் ஹலோ எவரிபடி. இது காமெடியில் கலக்குவது எப்படி? ஹாய் ஹலோ எவரிபடி. இது காமெடியில் கலக்குவது எப்படி? பவர் பை வீனஸ் எலக்ட்ரானிக். பாத்தியா? ஐயோ ஃபினிஷிங் வேற சூப்பர். சரி சூப்பரான பல பெர்ஃபார்மன்सेस பார்த்தோம். கடைசியா சொல்லிக்கிறது ஒண்ணுதான். தலையில ஒண்ணுமே இல்லனா கிளார் அடிக்கும், லைஃப்ல ஒண்ணுமே இல்லனா போர் அடிக்கும். ஆனா நம்ம நிகழ்ச்சி அந்த போரை விரட்டி அடிக்கும். இது ஜல்வானே காமெடியில் கலக்குவது எப்படி? பவர்ட் பை வீனஸ் எலக்ட்ரானிக்.